விஜய் அநேகமாக நாளைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதல்வராக பதவியேற்பார். என்டிஏ போர்சஸ் விஜய் பக்கத்துல நெருங்கிற கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கறத காங்கிரசும், இந்த காங்கிரஸ் சைடுல இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி போர்சஸ் எதுவும் விஜயோட நெருங்கிற கூடாது, அவங்கள தடுக்கணும் அப்படிங்கறதுல என்டிஏ போர்சஸும் தீவிரமாக செயலாற்றி வருகின்றன. இது மதசார்பின்மைக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா ஏன் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் மக்கள் நிராகரித்தார்கள்? இதற்கு பதில் சொல். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறார் விஜய். இனி என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சட்டப்பேரவை தலைவராக விஜய் பனையூரில் வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவருடைய அலுவலகத்தில் வைத்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி இமெயில் மூலம் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார். இப்போ ஆளுநர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கு மத்தியில கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்லேக்கர் அவர்கள் டெலிவிஷனுக்கு கொடுத்த பேட்டியில ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர்களுடைய கடிதம் இமெயில் மூலமா கிடைச்சது. ஆனா அந்த கடிதத்துல முழுமையா தகவல்கள் இல்லை. இன்னும் கூடுதல் விவரங்களை நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களுடைய அந்த கடிதத்தில் அவங்க வாங்கின பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதனால இன்னும் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களை அறிவுறுத்தி இருக்கேன். அவங்கள்ட்ட விரைவில் தகவல் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று ஆர்லேக்கர் டெலிவிஷனுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். It is true that Vijay, who has been the leader of TVK party, has written to the governor. We have received his letter in my governor's office. It is true. Yes, I will have to decide. In that letter, he has said that he has gained the majority by 35% of votes or something of that sort. I said what I require is the number of people, elected people who are supporting you. That is what I require. So he said we will be doing it. That's all. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத்தனை சீட்டு ஜெயிச்சோங்கிற தகவலை கூட இன்னும் சொல்லல போல இருக்கு. இது கவர்னர் கொடுத்த இன்டர்வியூல இருந்து நாம் அந்த யூகத்துக்கு வருகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆளுநரை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நேரில் சந்திக்கிற போது ஆளுநரிடம் தன் தரப்பு கடிதத்தை அவர் சமர்ப்பிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அந்த கடிதத்துல விஜய் தரப்புல, அதாவது தாவேகா தரப்புல வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கும். நாங்க 108 சீட்ல ஜெயிச்சிருக்கோம். அதனால தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். எனவே எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அவர் முன்வைப்பார். இப்ப எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்புக்கு பிறகு தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சி உருவெடுக்கிறதோ, அதாவது ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில, யாருக்கும் கிடைக்காத நிலையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எது வருகிறதோ அதற்கு ஆளுநர் முன்னுரிமை கொடுத்தாக வேண்டும். அதன்படி இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தாவேகா தான். அதனால தாவேகாவை நிச்சயம் ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் அழைப்பார், அவர் கேட்டுக்கொள்வார். அதோடு மட்டுமல்ல, ஆளுநர் ஒரு டெட்லைன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பதவியேற்புக்கு முன்னதாக இவர் அழைக்கிறப்பே கொடுத்துருவாரா, இல்லாட்டி அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை தனியாக ஒரு செய்தி குறிப்பின் மூலமாக அந்த டெட்லைனை அறிவிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர் சார்ந்த ஒரு விஷயம். சோ அவர் ஏதோ ஒரு டேட் ஒன்று சொல்லிடுவார். அநேகமா 2 வாரங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்ல ஃப்ளோர் டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு பெயர். ஆங்கிலத்துல ட்ரஸ்ட் ஓட்டு இல்லாட்டி ட்ரஸ்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபித்து காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் அவர் ஆட்சியில் தொடரலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இன்னைக்கு விஜய் சந்திக்கிறப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார். பதிலாக ஆளுநரும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று அனுமதி கொடுப்பார். இந்த அனுமதியின் பேரில் விஜய் அநேகமாக நாளைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. சோ நாளைக்கு விஜய் பதவியேற்பார்.
சரி, பதவியேற்றதுக்கு பிறகு என்னென்ன நடக்கும்? பதவியேற்றது அவர் தலைமைச் செயலகம் போவார், இங்க இருக்க அதிகாரிகளை சந்திப்பார், தன்னுடைய அறையில் அமர்ந்து தன்னுடைய முதல் உத்தரவாக அவர் ஏதோ ஒரு முக்கியமான கோப்பில் கையெழுத்திடுவார். அவருடைய முதல் உத்தரவு எதுவாக இருக்கும்? அது ஒரு யூகத்துக்கான விஷயம்தான். அநேகமா இந்த தடவை என் மாசம் அப்படியே பெண்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால பெண்கள் தொடர்பான ஏதேனும் ஒரு முக்கிய முடிவினை அவர் எடுத்திருப்பார். அது சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல அவர் கையெழுத்திடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அமைச்சர்கள் அவங்கவுங்க அறையில அமர்ந்து தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். இவர்கள் பதவியேற்றதற்கு பின்னால், அதாவது விஜய் பதவியேற்பார், அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். அதற்கு பின்னால் ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பு ஒன்றின் மூலமாக இந்த அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பற்றிய அறிவிப்பினை தனியாக வெளியிடும். பட் எந்த அமைச்சருக்கு என்ன இலாக்கா அப்படிங்கறத முதல்வர் தான் முடிவு செய்வார். அது முதல்வருடைய பிரராகேட்ரி. ஆனால் அந்த அறிவிப்பை ஆளுநர் வெளியிடுவார். சோ முதல்வர் அலுவலகத்திலிருந்து இந்த அமைச்சருக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் போகும். அதன் அடிப்படையில் அந்த கொடுத்த தகவலை பெற்று அதை ஆளுநர் மாளிகை அதிகாரபூர்வமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான இன்னொன்று நடக்கும். அது என்னன்னா, முதல்வருடைய பரிந்துரையின் பேரில் சட்டப்பேரவையில் மிக மூத்த உறுப்பினராக இருக்கிற ஒருவரை புரோட்டம் ஸ்பீக்கராக, அதாவது தற்காலிக சபாநாயகராக ஆளுநர் நியமிப்பார். அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். செய்து வச்சதுக்கு அப்புறம் அந்த தற்காலிக சபாநாயகர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் பதவி பிரமாணம்லாம் ஏற்று எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் சபாநாயகர் தேர்வு ஒண்ணு நடக்கும். யாரு சபாநாயகர் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எப்போதுமே ஆளும் தரப்புல இருந்தும், அதே போல ஆளும் தரப்புல இருந்தா டெப்டி ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் செலக்ட் ஆவாங்க. அதெல்லாம் முதல்வருடைய கை ஓங்கி இருக்கும், அவர் தான் டிசைட் பண்ணுவார். பொதுவா பரவலா என்ன அடிபடுகிறதுனா, ஒரு நீண்ட அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால செங்கோட்டையன் சபாநாயகராக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ இதெல்லாம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 வார கால கெடு வரும். அந்த கெடுல அந்த குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபித்தாக வேண்டும். சோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ விஜய் எவ்வாறு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க போகிறார்? விஜய்க்கு 108 எம்எல்ஏக்கள் பலம் இருக்கிறது. இதுல 2 தொகுதியில அவரே ஜெயித்திருக்கிறார். அநேகமா திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா செய்யக்கூடும். அப்ப அதை 1 மைனஸ் பண்ணிருங்க, 107. அப்புறம் இந்த 107ல ஒருத்தர் சபாநாயகர் ஆயிருவார். அவர் இந்த சபை அலுவலர்கள் சார்ந்து எதிலுமே வாக்களிக்க முடியாது. டை இருந்தா மட்டும்தான் அப்பத்தான் அவரால் வாக்களிக்க முடியும். அதனால இன்னொருத்தரையும் கழிச்சிருங்க. அப்ப 106 தான் ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கணும். 106 தான் ஸ்ட்ரென்த். ஆனால் மெஜாரிட்டிக்கு தேவை 118. சோ மினிமம் 12 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் விஜய்க்கு தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய் தரப்புல இருந்து அதிகாரபூர்வமா நாங்கள் இந்த கட்சியிடம் ஆதரவு கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் விஜயிடமிருந்து ஆதரவு கேட்டு தகவல் வந்திருப்பதாக காங்கிரஸ் சொல்லிக் கொள்ளுகிறது. இப்ப காங்கிரஸ் நாங்க ஆதரவு கேட்டிருக்கோம் சொல்லி விஜய் தரப்பு சொல்லல, நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனால் காங்கிரஸ் ஆர்கனைசிங் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் என்ன சொல்லி இருக்கிறார்னா, தாவேகா எங்களிடம் ஆதரவு கோரி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப இது தொடர்பா காங்கிரஸ் மேலிடம் நேற்றைக்கு ஆலோசனை நடத்தி இருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய வீட்டில் வச்சு கிரீஷ் சோடங்கர், அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ், அவர் பேசி இருக்கிறார். அந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், ஆர்கனைசிங் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேசி வேணுகோபால் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம். இத சொல்லிட்டு வரப்ப ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்லி இருக்கிறார். என்னன்னா, பிஜேபியோ இல்லாட்டி பிஜேபியுடைய பிராக்சியோ விஜயனுடைய அரசை வழிநடத்தும் இடத்துக்கு செல்வதை ஒருபோதும் காங்கிரஸ் அனுமதிக்காது. எனவே அதை தடுக்கும் பொருட்டு காங்கிரஸ் ஒரு முக்கியமான முடிவினை விரைவில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். The president of TVK
Thiru Vijay has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. இப்போ இதை தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவன்ல வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கும் பேச போகிறார்கள். இவ்வளவும் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே 47 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கும்னா விஜய் வேற யாரையும் தேடி அலைய தேவையில்லை. அதே நேரத்தில் வேற கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்க தேவையில்லை. இன்னொன்னு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னா என்டிஏவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிடமும் குறிப்பா அமித்ஷா மோடியிடமும் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க, நிச்சயமா பேசுவாங்க. சோ அவங்கள்ட்ட பேசிட்டு தான் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஏடிஎம்கே உள்ள நுழையறத தடுக்கணுங்கிறதுல காங்கிரஸ் குறியாக இருக்கிறது. சோ தி என்டிஏ போர்சஸ் விஜய் பக்கத்துல நெருங்கிட கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கறதுல காங்கிரசும், இந்த காங்கிரஸ் சைட்ல இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி போர்சஸ் எதுவும் விஜயோட நெருங்கிட கூடாது, அவங்கள தடுக்கணும் அப்படிங்கறதுல என்டிஏ போர்சஸும் தீவிரமாக செயலாற்றி வருகின்றன. விஜய் என்ன முடிவு எடுப்பார்? இதுதான் முக்கியமான கேள்வி. விஜய்க்கு 2 விதமான சிக்கல்கள் உள்ளன. ஒன்று தனிப்பட்ட முறையிலானது, இன்னொன்று ஆட்சி நடத்துவது தொடர்பானது. இப்ப முதல்ல ஆட்சி நடத்துவது தொடர்பான பிரச்சனைக்கு வருவோம். அவர் நிறைய பிராமிஸ்களை அள்ளி விட்டு இருக்கிறார். இந்த பிராமிஸ் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிற பிராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணோம்னா ஏகமா பணம் தேவை. ஆனா தமிழ்நாட்டை டோட்டலா ஒரு கடனாளி மாநிலமா ஆக்கி விட்டு சென்று இருக்கிறது திமுக. 10 லட்சம் கோடிக்கு கடன். இப்ப எங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன கற்பக விருட்சமா இருக்கு? பணம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குமா? பறிச்சு பறிச்சு செலவழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப எங்க பணத்துக்கு போவாங்க? சோ பணம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கான புதிய ரெவென்யூ சோர்சஸ் ஜெனரேட் பண்ணி அதனுடைய பலனை அடைகிற வரைக்குமாது இவங்க மத்திய அரசை நம்பித்தான் வண்டியை ஓட்டி ஆகணும். மத்திய அரசிடம் இருந்துதான் உதவி கேட்டாக வேண்டும். மத்திய அரசினுடைய உதவியை வைத்துத்தான் விஜய் தான் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும். மத்தியில் இருக்கிற பிஜேபி அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் பிஜேபியை தவிர்த்து விட்டு அவரால் போக முடியாது. ஏன்னா மத்திய அரசுடைய உதவி மிக தேவை. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு எங்களுக்கு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, இதையே சொல்லி ஒண்ணுமே செய்யாமல் இருந்து விட்டு 5 வருடங்களை ஒப்பேத்திட்டு போனார். அதற்கான பாடத்தை திமுகவுக்கு மக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். திமுகவுடைய தலைவரும் தோற்றிருக்கிறார், பொதுச் செயலாளரும் தோற்றிருக்கிறார். சில பேர் சொல்றாங்க, சார் எப்படி இருந்தாலும் டிஎம்கே செகண்ட் பிளேஸ் வந்துருச்சுல, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிருச்சுல, அப்படின்னா மோசமான தோல்வி தானே. என்னுடைய பார்வையில் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா ஏடிஎம்கே டிஎம்கே காட்டில சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா சென்ற முறை 133 தொகுதிகளில் வென்ற திமுக இந்த முறை 60 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. சென்ற முறை 66 தொகுதிகளில் வென்ற அதிமுக இந்த முறை 47 தொகுதிகளில் வென்றது. அப்படின்னா அவங்க லூஸ் பண்ண பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு போட்டு பாருங்க. ஏடிஎம்கே எவ்வளவு சதவிகித எம்எல்ஏக்களை இழந்திருக்கிறது, டிஎம்கே எத்தனை சதவீத எம்எல்ஏக்களை இழந்திருக்கிறதுங்கிறத பாருங்க. அப்ப பிக் லூசர் யாருன்னு தெரியும். மொட்டையா நம்ம எண்ணிக்கையை மட்டுமே கணக்கு பண்ணி பார்த்தால் எப்போதுமே தப்பான டைரக்ஷனுக்கு போயிட்டு இருப்போம். சோ ஒரு மிகப்பெரிய படிப்பினையை திமுகவுக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதன் உச்சபட்ச தண்டனை எது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தோற்றது. ஸ்டாலின் ஒரு ரவுண்ட்ல கூட முன்னிலை பெறல. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் தமிழகத்திலே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மறந்துடக்கூடாது. போன தடவை அவர் இதே போல தான் ஜெயிச்சார். 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த தடவை 98,000 ஓட்டு வித்தியாசம். அவருக்கு இது ஆச்சரியமான விஷயமே கிடையாது. சோ இவ்வளவும் நடந்திருக்கிறது. சோ டிஎம்கே தோல்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் விஜய்க்கு என்ன அப்படின்னா, நீங்க நிறைய அதை செய்த இதை செய்தேன்னு சொல்லிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனால் மோசமான தண்டனையை மக்கள் வழங்குவார்கள். இன்னைக்கு யாரு
விஜய்ன்னு சொல்லி அப்படியே வாக்குகளை வாரி வழங்கினார்களோ அதே மக்கள் தண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். கொளத்தூர்ல என்ன ஆச்சு ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். அப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன தேவை? பணம் தேவை. இந்த பணம் எங்க இருந்து வரும்? தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கடனாளி மாநிலமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கு டிஎம்கே அரசு. அப்போ பணத்துக்கு எங்க போக முடியும்? மத்திய அரசிடம் தான் உதவி கேட்க வேண்டும். அப்போ மத்திய அரசுடன் இணக்கமாக போகக்கூடிய வழியை பார்த்தால்தான் விஜய் தான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், மக்களிடம் நல்ல பெயரை எடுக்க முடியும், இனி வரும் காலத்திலும் இனி வரும் தேர்தல்களிலும் வெற்றியை தேட முடியும். டிஎம்கே மாதிரி மத்திய அரசோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தால் கொளத்தூர் கதி தான் ஏற்படும். அப்போ விஜய் நம்ம ரொம்ப முட்டி மோதாமல் மத்திய அரசோட இணக்கமாகவே போய்கொள்ளலாம். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு லைன் எடுத்தாரோ அது போன்ற ஒரு லைன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு. இது பிராக்டிக்கலா அரசாட்சி பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இந்த வழிதான் புலப்படும். இரண்டாவது பர்சனல் ரீசன். அது என்ன ரீசன் அப்படின்னா, அவர் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் ஏற்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடந்து வருகிற ஒரு டைம் பவுண்ட் சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. விஜய 2 தடவை நேர்ல ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டுலாம் வந்திருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த கேஸினுடைய முடிவுல என்ன ஆகும், அது என்ன விதமான தீர்ப்பு வரும், சிபிஐ நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வேற இருக்கு. சிபிஐங்கிறது மத்திய உள்துறைக்கு கீழே வருகிற துறை, அமித்ஷாவுக்கு கீழே வருகிற துறை. அப்படிங்கிறப்போ ஒரு எல்லைக்கு மேல மத்திய அரசை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் அமித்ஷாவை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் இருப்பதும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது பிராக்டிக்கலாக விஜய் புரிந்து கொள்வார். ஏற்கனவே கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்கார். அவர் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பிஜேபியை தாக்கி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே தாக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசினார். பிஜேபியை தாக்கி வாயவே திறக்கல. அப்ப இந்த 2 ரீசன் இருக்கு. சோ ஆட்சியை சரியா சொன்னபடி கொண்டு போகணும்னா என்ன செய்யணும், பர்சனலாவும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் இப்ப ஏடிஎம்கே தரக்கூடிய ஆதரவை அவர் பெற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் ரொம்ப ஒரு பெரிய லட்சிய மாவீரன், நான் பிஜேபி எதிர்ப்பில் தான் அப்படியே உறுதியாக இருப்பேன், எனவே பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகளை ஆதரவை வைத்தே நான் வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு அவர் கிளம்பினார்னா எதிர்காலத்துல இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். காங்கிரஸ் உதவி பெற்று அவருக்கு என்ன ஆகணும்? அவரால் இந்த மாநிலத்தை ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிட்டாங்க. ஆட்சியை ஒப்படைச்சாச்சு, பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? நீங்க ஆட்சி அமைக்காத வரைக்கும் வாயிலே பாயசம் காய்ச்சலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். நான் அதை செய்வேன், என்ன ப்ரோ அப்படிலாம் இப்படிலாம் பேசிட்டே போகலாம். ஆட்சிக்கு சிஎம்ஓ நாற்காலில் உட்காந்தாச்சுன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது, செஞ்சு காட்டணும். டிஎம்கே செஞ்ச தப்பு என்ன? வந்ததுல இருந்து 5 வருஷமா ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருந்த ஒண்ணுமே செய்யல. மக்களுக்கு தெரியாமலா போச்சு, தண்டனை கொடுத்தாரு. பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எது உதவியா இருக்குமோ அந்த விதமான ஒரு ஆப்ஷனை நோக்கித்தான் விஜய் போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா விஜய் கையை சுட்டுக் கொள்வார். எவ்வளவு சீக்கிரமா அவர் ஆட்சிக்கு வந்தாரோ, எவ்வளவு சீக்கிரமா நல்ல பலனை அவர் எதிர்கொண்டாரோ அதே அளவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கையும் விரைவிலேயே அவர் சந்திக்க கூடும். ஏன்னா மக்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த பெர்செப்ஷன் தோற்றத்தை உருவாக்குறது இதெல்லாம் டு வாட் எக்ஸ்டென்ட் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பெர்செப்ஷன் கேம் எடுபடும். ஆளுங்கட்சியா ஆயிட்டீங்கன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எடுபடும். அதுக்கப்புறம் டிஎம்கே மாதிரி தோற்றத்தை தினந்தோறும் உருவாக்கி கொண்டிருப்பது, இதை வைத்தெல்லாம் ஒரு ஜாலக்கும் செய்ய முடியாது. மக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள்.
மக்கள் அரசியல்வாதிகளை காட்டிலும் புத்திசாலிகள். மக்களை புத்திசாலிகள் நம்பக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும், பிராக்மேட்டிஸ்டா இருக்கணும். பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கோணத்துல யோசிச்சு அது சார்ந்த வழியை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப விஜய் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கறத வச்சே இன் ஃபியூச்சர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையாங்கிறத நம்ம சொல்லிடலாம். சோ இதுதாங்க இப்ப விஜயை பத்தி நாம் நினைப்பதும் எதிர்பார்ப்பதும். பார்க்கலாம். மம்தா ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து அடம் பிடிக்கிறாரே. மம்தா இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்க. அவர் ஏதோ 100 தொகுதிக்கு மேல முறைகேடு நடந்திருக்கு, வெற்றியை தேர்தல் ஆணையம் களவாடி விட்டது, தேர்தல் ஆணையத்துடன் பிஜேபி கூட்டணி வைத்திருக்கு, என்னெல்லாம கச்சாமுச்சான்னு பேசி இருக்கிறார். কেন কিসের জন্য আমরা তো হারিয়ে নিয়ে যাবো? হারলে আমি যদি শপথ দিতে যেতাম তাহলে আমি রেজিগনেশনটা করতাম। এখন তো কোয়েশ্চেন ডাজন্ট অ্যারাইজ, ইট ইজ দেয়ার ফোর্সফুল অ্যাটেম্প্ট টু ডিফিট আস। Officially they may through election commission can defeat us, but morally I am telling you that we won the election. பல மாநிலங்கள்ல ஆட்சி செய்தவர்கள் தோற்று இருக்கிறார்கள். இப்ப தமிழகத்துல டிஎம்கே தோற்று இருக்கு. ஸ்டாலின் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்து விட்டார். அவர் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த முதிர்ச்சி மம்தாவிடம் இருக்க வேண்டாமா? அவரால் தானும் தன்னுடைய கட்சியும் தோற்று விட்டது அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா யதார்த்தம் வேறாக இருக்கிறது. நான் பதவி விலக மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, இப்ப பதவி விலகல என்ன ஆகும்? சட்ட ரீதியாகவே பார்ப்போமே. இப்ப மம்தா அபிஷியலா ரிசைன் பண்ணல, என்ன ஆகும்? மம்தா ஆட்சியினுடைய பதவிக்காலம் மே 8ஆம் தேதி, அதாவது நாள்னிக்கோட முடியுது. சோ அவர் பதவி விலகவில்லை என்றாலும் 8ஆம் தேதியோடு அவருடைய மொத்த அரசும் காலாவதி ஆகிவிடும். அவர் ரிசைன் பண்ணியே ஆகணுங்கிற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா காலாவதி ஆயிடும். இன்னொன்னு சட்ட ரீதியா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்ப தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு இன்னார் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சர்டிபிகேட் வழங்குறாங்கல்ல, இந்த சர்டிபிகேட்டை கொடுத்து முடிச்சாச்சுனாலே பழைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரு இல்லைன்னு ஆயிடும், புதிய எம்எல்ஏக்கள் வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்ப மம்தா பானர்ஜி பழைய எம்எல்ஏக்கள் கொண்ட பழைய அரசுக்குத்தான் தலைவர். இன்னைக்கு பழைய எம்எல்ஏக்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்போ அவர் எப்படி முதல்வராக நீடிக்க முடியும்? பதவி விலக மாட்டேன்னே சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையை சொல்றேன்னா அவர் இப்ப பதவியிலேயே இல்ல. மம்தா பானர்ஜி எந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக, எந்த சட்டப்பேரவை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அந்த சட்டப்பேரவை முடிந்து விட்டது. அந்த சட்டப்பேரவையின் ஒரு எம்எல்ஏக்கள் கூட இப்ப கிடையாது. இப்ப அடுத்த சட்டப்பேரவையின் புதிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் வென்றதற்கான சான்றிதழ் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டு விட்டன. இனிமே மம்தாவுக்கு என்ன வேலை? ரொம்ப சைல்டிஷா இருக்கு. பாவம், ரொம்ப குழந்தை. சில குழந்தைகள் நான் இந்த பொம்மையை விட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும், அதுபோல இந்த அரசை விட மாட்டேன்னு சொல்லி அவர் அடம் பிடித்துக் கொண்டு இருக்கிறார். கொஞ்சமாவது மெச்சூரிட்டி இருக்க வேண்டாமா? இப்ப பினராயி விஜயன் தோற்று போய்விட்டார், அவர் அடம் பிடிக்கிறாரா? தோல்வியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அரசியல்வாதினா அப்படித்தானே. இப்ப இதுக்கு முன்னால மம்தா ஜெயிச்சப்போ புத்ததேவ் பட்டாச்சாரியா சிஎம் இருந்தார். அவர் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். இப்போ நான் மம்தாவிடம் ஆட்சி பொறுப்பை வழங்க மாட்டேன், நான் முதல்வர் விலக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 ஆண்டா 2 ஆண்டா 33 ஆண்டுகள் இந்த மேற்கு வங்கத்தை கட்டியாண்ட கட்சி. அப்படின்னா அவர்களுடைய அந்த முதல் தோல்வி எவ்வளவு உறுத்தி இருக்கும், அதை அவர்களால் ஜீரணிக்க முடிஞ்சிருக்குமா? ஆனால் புத்ததேவ் பட்டாச்சாரியா பதவி விலகினார். ஏன்னா மக்கள் தீர்ப்பு, ஜனநாயகத்துல மதிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் மதித்தாக வேண்டும். நீங்கள் ஒரு தலைவர், தலைமைத்துவத்துக்கான பண்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னா யாரு கெஞ்சிக்கிட்டு இருக்க போறதில்ல. பதவி விலகினா விலகுங்க, விலகாட்டி போங்க, அவ்வளவுதான். நீங்கள் கடந்து போய் விட்டீர்கள், காலாவதியாகி விட்டீர்கள். வருகிற 8ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பதவி விலகவில்லை என்றாலும் நீங்கள் முதல்வர் கிடையாது. இல்ல, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். இதுல மேற்கு வங்கத்தினுடைய பிஜேபி தலைவர் ஷமிக் பட்டாச்சாரியா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, வருகிற 9ஆம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி மைதானத்தில் பதவியேற்பு வைபவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அநேகமாக சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்காலுடைய பிஜேபி முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல 9ஆம் தேதி இவங்க ஏன் பதவி ஏற்கிறாங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அந்த 9ஆம் தேதி தான் இந்தியாவின் மாபெரும் மகாகவியும் இந்திய தேசிய கீதத்தை வழங்கியவருமான ரவீந்திரநாத் டாகூருடைய பிறந்த நாள். ஒரு கவிஞனின் பிறந்த நாளின் போது பிஜேபியினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்க இருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.